மல்காபூருங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஷாம்லால் தன்னோட பையன் சோட்டேலால் அப்புறம் பொண்ணு விமலா கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. வீட்ல அம்மா இல்லாததால அந்த வீட்டை அக்கா தம்பிங்க 2 பேரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த அக்கா தம்பிங்க 2 பேரும் ஒரு தள்ளு வண்டியில மேகி சோலே குல்ச்சேவை வித்துட்டு இருப்பாங்க. அந்த ஊர்லயே அவங்களோட வியாபாரம் மட்டும்தான் நல்லா இருந்தது. ஆனா பிரச்சனை என்னன்னா, விமலாவோட கணவர் அந்த வியாபாரத்தை தான் சொந்தம் ஆக்கிக்க நினைச்சான். இதனாலேயே சோட்டேலாலுக்கும் கேஷவுக்கும் நடுவுல எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். விமலா, ஓய் விமலா, நான் எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாமளும் நம்மளுடைய கடையை ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ நாள் வரைக்கும் நீ உங்கள் குடும்பத்தோட கடையிலேயே நீ வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப? உங்க கண்ணுக்கு காசு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு மட்டும் நினைக்க மாட்டீங்கல்ல? நாள் விடிஞ்சதுல இருந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. விமலா இப்படி அதட்டினதுமே கேஷவ் அங்கிருந்து போயிட்டான். ஆனா அவங்க பேசிக்கிட்டதை எல்லாத்தையும் சோட்டேலால் கேட்டுட்டான். அவன் விமலா கிட்ட இப்படி சொன்னான். அக்கா, மாமா எவ்வளோ வற்புறுத்துறாருல்ல, நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? பேசாமல் அவங்க சொன்னபடியே செஞ்சிடுங்களே. உங்கள் கடையை நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணுங்க. வியாபாரத்தில் என்ன இருக்குது? நீங்கள் செய்கிறது அதுதான், நான் செய்கிறது அதுதான். நீ இவரோட பேச்சை கேட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருப்ப. உனக்கு கஷ்டமா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னோட குடும்பத்தை விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. மேகி சோலே குல்ச்சா எவ்வளோ ஃபேமஸ்னா அவங்க கடைக்கிட்ட எப்பவுமே கூட்டம் கூடியிருக்கும். இதை பத்தி கேஷவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதனால அவனே தனியா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு விமலாவோட உதவியால காசு சம்பாதிக்க நினைச்சிட்டு இருந்தான். ஓ, வந்துட்டியா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வியாபாரம்? எப்போவும் போலவே நல்லதாக நடந்திருக்கோ? நான் எப்போலிருந்தோ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இப்படி தேவையில்லாத பேச்சை பேசாதீங்கன்ட்டு நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா இப்படி புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கீங்களே. விமலா இப்படி கடுமையா சொன்னதுமே கேஷவ் சாந்தமாயிட்டான். அப்புறம் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த அக்கா தம்பியை நாம பிரிச்சே தான் ஆகணும், அப்போதான் ஏதாவது நடக்கும். கேஷவ் தான் நினைச்ச மாதிரியே சதி திட்டத்தை போட ஆரம்பிச்சான். அவன் அந்த மேகி சோலே குல்ச்சே கடைக்கு சில திருடர்களை அனுப்பி அவங்க மூலியமா காசு திருட வச்சு சோட்டேலாலோட வீட்டு அறைக்குள்ள வைக்க வச்சுட்டான். அட கடவுளே, நாம அநியாயமாயிட்டோம். நம்ம கடையில திருட்டு நடந்து போயிடுச்சு. விமலாவோட அழுகிற சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிற கடைக்காரங்களும் ஊர்க்காரங்களும் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததும் கேஷவ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். உடனே தன்னோட அடுத்த சூழ்ச்சியை அமல்படுத்தினான். அட, என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்க? எங்க கடையில திருட்டு நடந்துருச்சு. நேத்து ராத்திரி காசை எல்லாத்தையும் இங்க தான் வச்சிருந்தோம். யாரோ அதை எல்லாத்தையும் திருடிட்டாங்க. ஆனால் இது எப்படி நடந்துச்சு? நேற்று நான் உங்கள் எல்லாரும் முன்னாடி தானே அந்த பணத்தை ஒழுங்காக எடுத்து வச்சேன். எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. இப்போ நாம என்ன செய்யறது? எங்க போகிறது? அப்புறம் திரும்ப எப்படி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது? அது வருஷம் முழுக்க சம்பாதிச்ச காசு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கேஷவ் இப்படி சொன்னான். நான் உன்னோட தம்பி கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போகிறத நான் கவனித்தேன். ஒருவேளை வீட்டில் அதை கொண்டு போய் வச்சிருப்பா. என் மேலே வீணாக பழி போடாதீங்க. என் கடையில் நான் எதுக்கு திருட போகிறேன்? வேணும்னா என்னோட வீட்டுக்கு போய் செக் பண்ணுங்க. விமலா, யாரோட நேர்மை எப்போ உடையுதோ அவங்க மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேஷவ் இப்படி அவன் மேலே பழிய போட்டதும் சோட்டேலாலுக்கு கோபம் வந்து அவங்கள அவனோட வீட்டை தேட சொன்னான். வீட்டுக்கு போனதுமே சோட்டேலால் ஷாக் ஆயிட்டான். அந்த காசெல்லாம் அவனோட வீட்லேயே இருக்கிறத அவன் பார்த்தான். அந்த காசை பார்த்ததும் சோட்டேலால் வாயடைஞ்சு போயிட்டான். அப்போதான் கேஷவ் இப்படி சொன்னான். நான் தான் சொன்னேன்ல, வீட்டுக்குள்ளேயே ஒரு திருடனை நீ வச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் நான் எதுவும் பண்ணலை. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ண போகிறேன்? போதும் தம்பி, போதும். நீ செய்யணும்னு நினைச்சதை எல்லாத்தையும் செஞ்சுட்ட. இனிமே உன் கூட எனக்கு எந்த உறவும் வேண்டாம். விமலாவும் கேஷவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. என் தம்பியால இப்படி எப்படி செய்ய முடியும்? என்னால இதை நம்பவே முடியல. நாமளே சொந்தமா மேகி சோலே குல்ச்சே வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், அதுவும் யாரோட உதவியும் இல்லாமலே. நான் தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கல இப்படி பண்ணலான்னு. ஆனால் நீ தான் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற. அடுத்த நாள் காலையிலேயே விமலாவும் கேஷவும் சொந்தமா ஒரு மேகி சோலே குல்ச்சே கடையை ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு சோட்டேலால் அவனோட கடையை திறக்கவே இல்லை. இதனால கேஷவ் விமலாவோட வியாபாரம் சூப்பரா நடந்தது.
நானும் என்னுடைய தோல்வியை ஏற்றுக்க மாட்டேன். நாளையிலிருந்து நானும் தனியாக கடையை வச்சு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன். இப்படி நினைச்சு சோட்டேலால் அடுத்த நாள் கடையை திறந்தான். சோட்டேலாலோடது பரம்பரையா வர கடைன்றதுனால அன்னைக்கு அவனோட பிசினஸ் தான் சூப்பரா இருந்தது. இன்னொரு பக்கம் விமலா கேஷவோட வியாபாரம் அவ்வளோ ஒன்றும் நல்லா போகல. உன் தம்பியோட கடையில் நல்லா வியாபாரம் நடக்குது, அதுக்கு நாம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். அட, அவனை இங்கிருந்து மாயமாக்கிடுவீங்களா என்ன? நீங்க அவனை விடவே மாட்டீங்க போலையே. அப்படி என் தம்பி உங்களுக்கு என்ன துரோகத்தை செஞ்சுட்டான்? இப்படியே சில நாட்கள் போச்சு. சோட்டேலாலோட நல்ல குணத்தினால அவனோட மேகி சோலை குல்ச்சே ரொம்ப நல்லா வித்து போயிட்டு இருந்தது. கேஷவ் சோட்டேலால கொல்றதுக்கு ஒரு பயங்கரமான பிளானை போட்டான். அவன் ஒரு டாக்ஸி டிரைவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அவன்கிட்ட காலையில சோட்டேலால் கடையை திறக்க வரும்போது அப்போ அவனோட டாக்ஸியால சோட்டேலால கொலை பண்ண சொன்னான். வேலை முடிஞ்சிரும், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா மிச்ச பணத்தை கொடுத்துருங்க. அடுத்த நாள் சோட்டேலால் தன்னோட கடையை திறக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல டாக்ஸி டிரைவர் ரொம்பவே வேகமா தன்னோட டாக்ஸியை ஓட்டிக்கிட்டே சோட்டேலால நோக்கி வந்துகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல சோட்டேலால கொலை பண்ணதான் இருந்திருப்பான். ஆனா அதே நேரத்துல விமலா அந்த இடத்துக்கு வந்துட்டா. விமலாவை ஆபத்துல இருக்கிறத பார்த்து சோட்டேலால் உடனே நடுவில் வந்து அவளோட உயிரை காப்பாத்திட்டான். அப்புறம் சோட்டேலால் அந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சிட்டான். அப்புறம் அந்த டாக்ஸி டிரைவரை என்கொயரி பண்ணான். எதுக்காகடா என்னை சாகடிக்க பார்த்த? என்னை அடிக்காத, எனக்கு பணம் கொடுத்தது உன்னுடைய மாமா. உன்னை கொல்ல சொல்லி தான் கொடுத்தாரு. ஆனால் தெரியாமல் உங்கள் அக்கா குறுக்களை வந்துட்டாங்க, என்னை விட்டுடு. எல்லா உண்மையும் அவங்க முன்னாடி வந்துச்சு. அவங்களுக்கு கேஷவ் எவ்வளோ கெட்டவன்னு தெரிஞ்சிடுச்சு. உடனே விமலா கேஷவை தன்னோட வீட்டில இருந்து துரத்து விட்டுட்டா. அப்புறம் தன்னோட தம்பி கூட சேர்ந்து மறுபடியும் மேகி சோலை குல்ச்சே வியாபாரத்தை ஆரம்பிச்சா. அவங்களோட இந்த மேகி சோலை குல்ச்சே வியாபாரம் முன்னாடி மாதிரியே சூப்பரா ஓடிட்டு இருந்தது. அப்புறம் அக்கா தம்பிங்க 2 பேரும் சந்தோஷமா அவங்களோட அப்பாவோட வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கர்நாடகால ஒரு கிராமத்துல சில ஆதிவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே அவங்களோட பித்ரு தெய்வம், அதாவது குலதெய்வத்தை வணங்குவாங்க. அவங்க எல்லாருமே என்ன நம்புவாங்கன்னா, அந்த குலதெய்வத்தை பக்தியோட வணங்கி அவங்களுக்கு பூஜை செஞ்சா சுக சந்தோஷங்களோட வாழ முடியும்னு. அவங்களோட வீடுகளும் காத்துல ஊசலாடுற மாதிரியே கட்டப்பட்டிருக்கும். அவங்க எல்லாருமே அவங்களோட சமூகத்துக்குள்ள வெளியாளி யாருமே வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அப்புறம் அவங்களும் யார்கிட்டையும் போக மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வயல்ல வேலை செஞ்சு அரிசி பருப்பு இதெல்லாத்தையும் விளைச்சு அதையே சாப்பிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதே நேரத்துல அந்த குராங்கினி கிராமத்துக்கிட்ட சில பசங்க கேம்பிங் பண்றதுக்காக வந்தாங்க. சந்து, மங்களு, அப்புறம் கவிதா. என்னால இப்ப கூட நான் ஹாலிடேக்கு வந்திருக்கேன்னு நம்பவே முடியல. சரியா சொன்னேன். இங்க நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு கேம்ப் போடலாம். அக்கப்பக்கத்துல என்ன இருக்குன்னு கூட நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, காலையில ஆனதும் அக்கப்பக்கத்து கிராமத்துக்கு நம்ம போகலாம். அங்க போய் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். குராங்கனி கிராமத்துக்கிட்ட இருக்கிற கேம்பிங் ஸ்பாட்ல 3 ஃப்ரெண்ட்ஸும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் அந்த 3 பேரும் குராங்கனி கிராமத்தை சுத்தி பார்க்கணும்ட்டு முடிவு செஞ்சாங்க. குராங்கனி கிராமத்துக்கு போனதுமே கவிதா ஊசலாடிட்டு இருக்கிற வீட்டை பார்த்து இப்படி சொன்னா. அடேங்கப்பா, இத பாருங்க, ஊசலாடும் வீடு. இங்க இருக்கிறவங்களுக்கு ஊஞ்சல் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் மரத்துக்கு மேலேயே வீட்டை கட்டிக்கிட்டாங்க போல. ஆஹா, எவ்வளோ அழகா இருக்கு. மொத்த கிராமமும் பச்சை பசேர்னு இருக்கு. இந்த அழகா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இன்னும் என்னென்ன பார்க்க போறேனோ எனக்கு புரியவே இல்லை. ஆனா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏதோ அசம்பாவிதமா என்னமோ நடக்க போகுதுன்னு தோணுது. அட, நீ எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு இருப்ப. கொஞ்சம் வாய மூட. இங்க இருக்கிற அழகான காட்சிகளை ரசிச்சு பாரு. குராங்கனி கிராமத்து ஆதிவாசிகள் அவங்கள சுத்தி மூத்திட்டாங்க. அவங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே பயங்கரமா கொடூரமா இருந்தாங்க. இவங்கள பார்த்ததுமே அவங்க 3 பேரும் நடுநடுங்கி போயிட்டாங்க. யார் நீங்க? உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து என்ன வேணும்? எப்பவுமே பட்டணத்துக்காரங்க இங்க வரக்கூடாதுன்னு நாங்க தடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு எத்தனை வாட்டி நாங்க சொல்லியிருப்போம், எங்க கிராமத்து அக்கப்பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு. மறுபடியும் வந்திருக்கீங்க. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு முடிவை எங்க கடவுளுக்கு முன்னாடி வச்சு நாங்க உறுதி செய்யறோம். இவங்களை தூக்கிட்டு வாங்க. நம்ம அம்மனை இவங்களை என்ன பண்ணணும்னு சொல்ல போறாங்க. நீங்க இந்த இடத்துல இருந்து விடுதலை பெறணும் என்றால் நீங்கள் எங்களுடைய நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டாகணும். என்ன செய்யணும்? நாங்க எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒத்துக்கிறோம்.
நீங்கள் எங்களுடைய கிராமத்து பண்பாடுகள் அப்புறம் கலாச்சாரங்களை பின்பற்றியாகணும். இயற்கையின் சேவையில் உங்களுடைய மனசு, உடம்பு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இப்படி சொல்லிட்டு இயற்கையின் தேவி அங்கிருந்து போயிட்டாங்க. நீ கேட்டியா? எங்க அம்மன் என்ன சொல்றாங்களோ அப்படியே நீங்க பண்ணணும். இல்லைன்னா கடவுளுக்கு கோபம் வந்துடும். இனிமே நீங்க குராங்கினி ஜனங்க. நீங்க நாங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டே ஆகணும். எங்க அம்மனை நீங்க குளிர வைக்கணும். நாங்க எல்லாரும் என்ன செய்யணும்னு நீங்க புரிய வைப்பீங்களா? வரும்போது ரோடு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வேறயா? சீக்கிரமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நான் என்ன வேணாலும் பண்ணிடுறேன். எங்க கடவுள் சொன்ன மாதிரி அப்படியே நீ பண்ணி ஆகணும். இந்த ஊரு கட்டுப்பாட நீங்க அனுசரிக்கணும். உங்க நகரத்து வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்ணணும். கவிதா, மங்களு அப்புறம் சந்து கிட்ட எந்த வழியும் இல்லாம போயிடுச்சு. ஆதிவாசிகள் சொல்ற மாதிரியே நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. நாங்க உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் தொங்கிக்கிட்ட இருக்கிற வீட்டுல பண்ணி வச்சிருக்கோம். இனிமே நீங்க அங்கதான் இருக்க போறீங்க, அங்கதான் வாழ போறீங்க. இதான் உங்களுக்கு பாடம், அப்புறம் தண்டனை. இந்தாங்க உங்க துணி. எங்களை விட்டுருங்க, நாங்க வீட்டுக்கு போகணும். எங்களை விட்டுடுங்களேன். அட ஐயோ, கத்தாதப்பா. அங்க பாரு, இவங்க நம்மள போக விடுவாங்களா? நம்ம அவங்க பேச்சு கேட்டே ஆகணும். அப்பதான் ஏதாச்சும் ஆகும். நான் முன்னாடியே சொன்னேன் இங்கெல்லாம் வர வேணான்னு. ஆனா நீங்க யாருமே கேட்கவே இல்லை. இப்போ அவங்க எல்லாருக்குமே இயற்கை தான் எல்லாத்த விட பெருசுன்னு புரிய வந்தது. இந்தாங்க உங்க சாப்பாடு. இத சாப்பிட்டு எங்க கூட வயல்ல வேலை பாருங்க. இது என்னது? எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. பார்த்தா ருசியா இருக்கிற மாதிரி தெரியுது. மங்களு, இத சாப்பிட்டு பாரு. பாய மூடிக்கிட்டு சாப்பிட்டு எங்க கூட வாங்க. அவங்க எல்லாரும் குராங்கனி கிராமத்து சாப்பாட்டை சாப்பிட்டதுமே, அட இது எவ்வளோ டேஸ்டியா இருக்கு. இப்படிப்பட்ட சாப்பாடு நமக்கு தினமும் கிடைச்சா நான் இங்க இருந்து என்னைக்குமே போக நினைக்க மாட்டேன். கலப்படம் இல்லாத சாப்பாடு தனி ருசிதான். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நாம இங்க கொஞ்ச நாட்களுக்கு இருந்தா ஒரு நல்ல பாடம், அப்படியே ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். 3 பேரும் குராங்கனி கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து நேரத்தை கழிச்சாங்க. அவங்கள போலவே வயல்கள்ல வேலை செய்யறது, மரத்துல ஏறி பழங்களை பறிக்கிறது, இப்படி எத்தனையோ கிராமத்து பழக்க வழக்கங்கள்ல பகிர்ந்துக்கிட்டாங்க. முழுசா 1 மாசம் வரை குராங்கனி கிராமத்து ஜனங்களோடயே இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை முறைகளையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஊர் தலைவர் சொன்னாரு, எங்க கிராமத்துல நாளைக்கு திருவிழா. அந்த திருவிழால நிறைய சாப்பாடு, நிறைய சடங்குகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த திருவிழாக்கு நாங்க வரட்டுமா? இப்ப நாங்களும் குராங்கினிக்காரங்க தானே. வரலாம். நீங்களும் எங்கள்ல ஒருத்தங்க. நீங்க அந்த திருவிழாக்கு வரலாம். அடுத்த நாள் காலையிலேயே 3 பேரும் திருவிழாக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த இடத்துக்கு கவிதாவோட அம்மா அப்பா கவிதாவை தேடிக்கிட்டு வந்துட்டாங்க. கவிதாவோட அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் எங்கடி இருந்த? நாங்க உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடினோம். இந்த லூசு பசங்க கூட ஏதாவது பிரச்சனைல மாட்டிருப்பேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். குராங்கனி கிராமத்து ஜனங்க கவிதாவோட அம்மா பேச்ச கேட்டு பயந்துட்டாங்க. அப்போ கவிதா இப்படி சொன்னா, ஆனா அம்மா அப்பா இவங்களோடது எந்த தப்புமே இல்ல. ஊர் தலைவர் அவரோட கடமையை தான் செஞ்சாரு. அப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாரு. அத எந்த ஸ்கூலும் காலேஜும் சொல்லி கொடுக்க முடியாது. இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இயற்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்குதுன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு இப்ப புரியுது, எங்க உலகத்தை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கு. இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிக்கணும். ஜனங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களால நாங்க கொஞ்ச நாட்களுக்கு இங்க இருந்தோம். எல்லாத்தையும் கேட்டு ஊர் தலைவர் இப்படி சொன்னாரு, பாத்தீங்களா, எங்க கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்க 3 பேரையும் நான் பாராட்டுறேன். இந்த பாடத்தை தான் புகட்ட வேண்டி இருந்துச்சு. உங்க 3 பேர்ல எந்த கோபமும் இல்ல. இயற்கைய நாம கட்டி காப்பாத்தணும். இப்போ நீங்க போகலாம். உங்க சாதாரணமான வாழ்க்கைய நீங்க வாழலாம். கவிதா, மங்களு அப்புறம் சந்து சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆனாங்க. நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா உங்களை சந்திக்கிறதுக்காக வருவோம். அப்புறம் சிட்டிக்கு போனதும் சிட்டி ஜனங்களுக்கு இயற்கையை பத்தி எல்லாத்தையும் சொல்லி தருவோம். மேக்பூருங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல முழு 10 நாள் வரை பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும். ஜனங்க நல்லா வியாபாரத்தை செய்யறதுக்கும் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இதுதான் நல்ல நேரம். அதே கிராமத்துல 2 சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சஷாந்த் அப்புறம் பிரசாந்த். அவங்க அந்த திருவிழால அவங்களோட பானிபூரியை வித்துட்டு இருப்பாங்க. தொடக்கத்துல அவங்க 2 பேரும் ஒரே கடையை தான் ஆரம்பிச்சாங்க.
ஆனா சஷாங்கோட நடவடிக்கைனால பிரசாந்த் தனியா வந்து சொந்தமா ஒரு பானிபூரி கடையை ஆரம்பிச்சுட்டான். சஷாந்த் எப்பவுமே பிரசாந்த் திக்குவாயா இருக்கிறதுனால அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா பிரசாந்தோட வியாபாரம் சூப்பரா ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அவன் ரொம்பவே நேர்மையானவன். அடுத்த வாரம் திருவிழா ஆரம்பம். சஷாங்க், என்ன பண்றதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஏதாச்சும் லாபம் பார்க்கணுமா இல்லையா? என்னோட பேரு சஷாங்க். லாபத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? பார்த்துட்டேரு நான் என்ன பண்றேன்னு. எப்பவும் அதான் சொல்கிறேனே, உன்னோட லாபம் அதிகமாக என்னோட நண்பர் பிரசாந்த் பண்ணுறான். சரியா சொன்ன நீ. பிரசாந்தோட மூளைன்னா மூளை தான், நல்லா உழைக்கிறான். அட நான் முடிச்சு காட்டுறேன். இந்த வாட்டி நான் தான் அதிகமாக சம்பாதிப்பேன். அட சஷாங்க், பிரசாந்த் உன்னை பற்றி நல்லதாக சொல்கிறான். ஆனால் எப்போவுமே நீ அவனை பற்றி கெட்டதாக சொல்கிற. டே மொட்டை, உன்னோட வேலையை பாரு. டீயை கொடுத்துட்டு வேடிக்கையா பாரு. சஷாந்த் ரொம்பவே கோவமா டீயை கூட குடிக்காம அங்கிருந்து கிளம்பிட்டான். அடோ என்ன பிரசாந்த், இந்த வருஷம் திருவிழாக்கு வரியா இல்லையா? அடோ சொல்லுப்பா, ஏன் சோகமா இருக்க நீ? நான் உனக்கு சொல்லித்தரேன் வியாபாரம் எப்படி பண்றதுன்னு. நான் இதனால தான் கூட கடையை திறக்க மாட்டேன். நீ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால. வா பார்த்துக்கிறேன் உன்னை. அந்த திருவிழால நான் தான் ஜெயிக்க போறேன். திருவிழாவோட முதல் நாள் சஷாந்த் தன்னோட பானிபூரி கடையை போட்டான். அப்புறம் பிரசாந்த் கருப்பு பானிபூரி கடையை போட்டான். ஜனங்க கருப்பு பானிபூரி பத்தி இப்பதான் கேட்டுட்டு இருக்காங்க. இதனால முதல் நாள்லயே பிரசாந்துக்கு ரொம்ப நல்லா வியாபாரமாச்சு. பிரசாந்தோட கடை கிட்ட கஸ்டமர்ஸோட பெரிய கூட்டம் கூடிடுச்சு. அட பிரசாந்த், நீ புதுசா ஏதோ வித்துக்கிட்டே இருக்க. தாலி பானிபூரியா? நானும் சாப்பிட்டு பார்த்து சந்தோஷப்படுறேன். என் வயிறை பார்க்கறல்ல, நான் 4 பிளேட்டு இங்கேயே சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நன்னும் சாப்பிடுவேன். சரி, இந்தாங்க, நான் இப்போவே கொடுக்குறேன். அப்புறம் நல்ல பொருள் போட்டு நான் இதை பண்ணுறேன். அதனால தான் ருசியாக இருக்கு. சஷாந்த் பிரசாந்தோட கடையை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டு முதல் நாள் அன்னைக்கு தன்னோட கடையை மூடிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அட நானும் கூட காலி பானிபூரி மட்டும்தான் விற்கணும் போலியே. இதனால தான் எனக்கு லாபமா இருக்கும். என்னாச்சு கண்ணு, தனியா என்ன முணங்கிட்டு இருக்க? என்ன நடந்துருச்சு? சஷாந்த் தன்னோட அம்மாக்கு நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். அதுதான் விஷயம்னா, நீ நாளையில இருந்து கருப்பு பானிபூரிய விற்க ஆரம்பி. அப்புறம் நேர்மையா விற்கணும். அடுத்தவங்க வியாபாரத்து மேல கவனத்தை செலுத்தாம இருந்தா உன்னோட வியாபாரமும் நல்லா ஓடும். அடுத்த நாள் திருவிழால சஷாந்த் பிரசாந்தோட கடைக்கு நேரெதிரா தன்னோட கருப்பு பானிபூரி கடைய ஆரம்பிச்சிட்டான். ஆனா பிரசாந்த் ரொம்பவே நேர்மையா அப்புறம் நல்ல மனசுள்ளவனா இருக்கிறதுனால ஊர்க்காரங்களும் அப்புறம் திருவிழாக்கு வந்த ஜனங்க எல்லாருமே அவனோட கடைக்கு தான் கருப்பு பானிபூரி சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து சஷாந்த் நொந்து போய் நின்றுட்டு இருந்தான். அப்பதான் அவனோட கடைக்கு ஒரு பொம்பளை வந்தா. அட தம்பி, ஒரு 10 பிளேட் கருப்பு பானிபூரிய பார்சல் பண்ணுப்பா. வீட்டு ஆளுங்களுக்கு எடுத்துட்டு போனோம். அப்புறம் இந்தா 2000 ரூபாய்க்கான நோட்டு, சீக்கிரம் பண்ணு. அந்த பொம்பளையும் அப்புறம் அவ கொடுத்த காசையும் பார்த்து சஷாந்தோட மனசுல பேராசை வந்துருச்சு. அவனோட கண்கள் மின்மினிக்க ஆரம்பிச்சது. அடோ, நான் உங்களோட பார்சலை தயார் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க இங்க உக்காருங்க. சீக்கிரம் பண்ணு, நான் வீட்டுக்கும் போகணும். சஷாந்த் பானிபூரியை பார்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டான். என்கிட்ட சேஞ்ச் இல்லை. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, திருவிழா முடிஞ்சதோ என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு காசு தரேன். சரி சரி, ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும், சரியா? நல்லதா போச்சு. அவன் கடையில் கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. நல்லதா போச்சு. ஆமாம். ஆனாலுமே பிரசாந்தோட கடையில் நிறைய கஸ்டமர் கூட்டம் இருந்தது. இதை பார்த்ததுமே சஷாந்த் சிடுசிடுன்னு ஆயிட்டான். அவன் பிரசாந்தோட பானிபூரியில கலப்படம் செய்யணும்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டான். பிரசாந்தோட பானிபூரியில சஷாந்த் எலிகளை கொல்றதுக்கான மருந்தை கலக்கணும்ட்டு நினைச்சான். இந்த பிரசாந்த் பையன் இந்த கடையை விட்டு போற மாதிரி ஏதாச்சும் பண்ணணுமே. இவனுக்கு நான் பாடத்தை புகட்டுறேன், பார்த்துட்டே இரு. முதல்ல என் காசை கொடு. நீ சில்லறை வாங்கிட்டியா இல்லையா? என்ன காசு? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அட, இன்னைக்கு காலையில் தானே நான் உன்கிட்ட இருந்து பானிபூரியை வாங்கிட்டு போனேன். அப்புறம் நான் 2000 ரூபாய் நோட்டையும் கொடுத்தேன்.
எனக்கெல்லாம் தெரியாது. போ, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, போ. சஷாந்தோட பார்வை பிரசாந்தோட கடை மேல பட்டது. அவன் தன்னோட கடையை திறந்தே வச்சு எங்கேயோ போயிட்டு இருந்தான். அண்ணா கடையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் வரேன். அடோ பிரசாந்த், போயிட்டு வா, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். போ, பயப்படாமல் போயிட்டு வா. பிரசாந்த் கடையில இருந்து போனதுமே சஷாந்த் சரியான நேரமா பார்த்து பிரசாந்தோட கடைக்கு போய் அங்க இருக்கிற பானிபூரியில எலி கொல்றதுக்கான மருந்த கலக்க போனான். அப்போதான் அங்க இருக்கிற பொம்மை கடைக்காரன் சஷாந்தை பார்த்து இப்படி சொன்னான். அட, என்னடா பண்ணிட்டே இருக்க? பிரசாந்த் கடையில் வந்து நீ என்ன பண்ற? அப்புறமேல வா, போ. டே பொம்மைக்காரா, உன்னோட வேலையை பாரு, இல்லைன்னா குழந்தையோட நீ விளையாட மாட்ட. சஷாந்த் பிரசாந்தோட கடையில இருக்கிற பானிபூரியில எலிகளை கொல்றதுக்கான மருந்தை கலந்துட்டு அங்கிருந்து உடனே கிளம்பி போயிட்டான். பொம்மை விற்கிற கடைக்காரன் தூரத்துல இருந்தே சஷாந்த் பண்றதை எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஆனா அவன் கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால அவனால பெருசா கவனத்தை செலுத்த முடியல. இது நடந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரசாந்தோட கடைக்கு ஒருத்தர் தன்னோட பையன் கூட வந்தாரு. நானும் பானிபூரி சாப்பிடணும். இந்தாங்க. அந்த சின்ன பையன் பிரசாந்தோட பானிபூரிய சாப்பிட்டதுமே அந்த சின்ன பையன் கொஞ்ச நேரத்திலேயே தலை சுத்தி கீழே விழுந்துட்டான். பிரசாந்த் எதுவுமே யோசிக்காம எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சின்ன பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அந்த பையன் உயிர் தப்பிச்சான். ஆனா முழு கிராமத்துல பிரசாந்தோட பானிபூரிய சாப்பிட்டதுனால ஒரு பையன் உடம்பு சரியில்லாம போயிட்டான்ட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஊர்க்காரங்க எல்லாருமே பிரசாந்தோட பானிபூரிய சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானிச்சுக்கிட்டாங்க. சீக்கிரமா வந்து அவனோட உயிரை காப்பாத்திட்டீங்க. இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பிரசாந்த் பையன் புத்திசாலின்னு நினைச்சிட்டான்ல, ஊரை விட்டு அவனை துரத்த போறாங்க. அரே, பிரசாந்தோட அந்த விஷ பானிபூரி சாப்பிட்டு அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. எல்லாருமே சொல்லுங்க, இவனுக்கு என்ன பண்ண போறோம்? ஆனா இதுக்கெல்லாம் கேட்கணுமா? ஊரை விட்டு துரத்துங்க, இல்லைன்னா ஊர் மக்களை கொண்டு போட்டுருவான். நான் இந்த மாதிரி எப்பவுமே பண்ணதில்லை. பிரசாந்த் இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததுமே அந்த இடத்துக்கு பொம்மை கடைக்காரன் வந்து இப்படி சொன்னான். அட, தண்டனையா பிரசாந்துக்கு இல்லை, சஷாங்க்கு கொடுக்கணும். பிரசாந்த் இல்லாத நேரத்தை பார்த்து பானிபூரில் என்னமோ கலந்தான். ஏய், சும்மா பொய் சொல்லாத நீ. அவனுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு தெரியும். 2 பேருமே நண்பர்கள் இல்ல. நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்து இதுக்கு முன்னாடி சஷாந்தோட கடைக்கு வந்து சஷாந்துக்கு காசு கொடுத்த அந்த பொம்பளை முன் வந்து இப்படி சொன்னா. இந்த பொம்மை கடைக்காரர் போய் சொல்றாருன்னா நான் சாட்சியை கொடுக்கறதுக்கு வரேன். இதெல்லாமே இந்த சஷாந்த் பண்ண வேலை தான். இவன் தான் இது எல்லாத்தையும் செஞ்சான். அவன் என்னோட காசையும் திருடிட்டான். அப்புறம் பிரசாந்தோட பானிபூரியில இவன் தான் எலிகளை கொல்றதுக்கான மருந்த கலந்தான். என்னை மன்னிச்சிருங்க, பண்ணது நான் தான். பிரசாந்தை பார்த்து போராமப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. அப்படியா? அப்படின்னா இந்த கிராமத்தை விட்டு நீதான் போயாகணும். தூரமா போகணும். கிராமத்து அக்கப்பக்கத்துல உன்னை நாங்க பார்த்தோம், அதுக்கப்புறம் சும்மா விட மாட்டோம். இப்படி சொல்லிட்டு ஊர் தலைவர் சஷாந்த ஊர்ல இருந்து விரட்டிட்டாரு. அப்புறம் பிரசாந்த் தன்னோட பானிபூரி கடைய மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். அதோடவே அவனோட வியாபாரமும் நல்லா நடந்தது.